இங்கே பாரு மகி, எனக்கு வெளியே போகிற வேலை இருக்குது. அம்மா இதே 2 பேரும் சண்டை போடாமல் வீட்டுக்குள்ளே இருக்கணும், வெளியே எங்கேயும் போகக்கூடாது. புரியுதா? அக்காவும் தங்கச்சியும் சண்டை போட்டு ஏதாவது உடச்சி கிடிச்சு வச்சிங்க, தொலைச்சி கட்டி போடுவோம் அம்மா வந்து. பார்க்குறேன். நீ போயிட்டு வரும்போது எங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேண்டாமா இருக்காம, அப்புறம் ஐஸ்கிரீம் வேண்டாமா, ரொம்ப சூடாக இருக்குல்ல, சாப்பிடணும் போல இருக்கு. சரி, டைம் இருந்தால் வாங்கிட்டு வரேன், இல்லைன்னா என்னால் வாங்கிட்டு வர முடியாது. இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்புறம். சரிம்மா. அம்மா எங்க மகி? அக்கான்னு சொல்லி கூப்பிடணும், எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்டி. என்ன பெரிய பேர், விளையாட்டு பேர் விட்டு கூப்பிட்றவன். அப்படிலாம் கூப்பிட முடியாது, அப்படிதான் சொல்லுவேன். என்ன பண்ணுவேன்? என்னமோ பண்ணி தொலை. நானே வெளியே கடைக்கு போயிட்டு வரேன், நம்ம இதே இரு வீட்லையே. அம்மா எங்கே போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு போ. அம்மா ஏதோ பர்ச்சேசிங் போயிருக்கு, வந்துடும் சீக்கிரம். நீ அது வரைக்கும் இங்கே இரு. ஒவ்வொன்றையும் இவகிட்ட சொல்லிட்டு தான் செய்யணும். ஐயோ, மழையில் மாட்டிக்கிட்டோமே. என்னடா இது, இந்த வெய்ய காலத்தில் போய் மழை பெய்யுது, அதிசயமா? நம்ம ஊர் ஒரு லக்கியான ஊர் போல, மழைலாம் வருதுடா. இந்த வெய்ய காலத்தில் போய் எப்படி ஒரு மழை பெஞ்சா எவ்வளோ ஜில்லுன்னு இருக்கு. சே, அம்மா அப்படியே ஐஸ்கிரீம் வேணுங்க, எப்படி இருக்கும்? அடடா மல்லடா, அட மல்லடா, அழகா சிரிச்சா புயல் மல்லடா. மறி மறி மலை இடிக்க, மனசுக்குள்ள மலை இடிக்க, நாச்சி ஏதாச்சி ஏதேதோ ஆயாச்சி. ஐயோ, இடி இடிக்கிற சத்தம் மாதிரி வர கேட்குது. பேசாம வீட்டுக்கு ஓடிடுவோம். அம்மா வரதுக்குள்ள ஓடிடணும் எப்படியாவது. நம்ம வீட்டில் ஒரு குட்டி சாத்தான் இருக்குது, அது அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருச்சுன்னா நம்ம மழையில் நினைஞ்சது என்ன பண்ணுறது? சரி யோசிப்போம், ஏன்னா அவளுக்கு தெரியாமையே ஓடி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட வேண்டியதான். நான் இன்னும் ஹோம்ஒர்க்கே பண்ணலடி ரேக்கா, நீ மட்டும் எப்படி தான் பண்ணுறியோ தெரியல. ஓ, ஃபோன் தான் பேசிகிட்டு இருக்கா. இந்த சாக்கில் அப்படியே ஓடிட வேண்டியதான். அடா, என்ன நம்ம அக்கா அப்படியே மழையில் நினைச்சிட்டு வந்த மாதிரியே தெரியுது. அது ஒரு ரேக்கா, எங்கள் அக்கா வந்த மாதிரி இருந்துச்சு, அதை பார்த்தேன். அம்மா, எங்கள் ஊரில் மழை வந்துருக்கு, அங்கேயும் மழையா? இங்கெல்லாம் மழைலாம் இல்லடி, நல்லா வெயில் கொளுத்துது. பரவாயில்ல, உங்கள் ஊர்லையாச்சும் மழை வருது, என்ஜாய் பண்ணு. ஏதோ ஒரே ஒரு நல்ல மழை வந்திருக்கு, அதுக்கு நீ போய் என்ஜாய் சொல்கிற. டெய்லி வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆமாம், அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நாள் வரது பெரிய விஷயம். சரி சரி, நான் அப்புறம் பண்ணுறேன். அம்மா வந்துட்டியம்மா, எங்கம்மா போனோம்? எவ்வளோ நேரமாக நான் தேடினேன் தெரியுமா? கொஞ்சம் கடைக்கு போனோமா, நாளைக்கு மீன் கடை ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கிறேன். அதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கணுமில்ல. வாவ், மீன் கடையாம்மா, சூப்பர்மா. எனக்கும் அப்போ மீன் தருவில்ல? நல்லா வியாபாரம் போச்சுன்னா நம்ம எல்லாருக்கும் எடுத்துக்கலாம். நம்மளே அப்புறம் சாப்பிட்டா வரவங்களுக்கு கொடுக்கணும் இல்லைம்மா? சரிம்மா. எப்படியோ கொஞ்சம் கடனை வாங்கி மீன் கடையை ஆரம்பிச்சிட்டோம். இல்லை, நான் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டோங்கிறேன். நாளைக்கு தான் ஆரம்பிக்கணும். எப்படியோ நல்லபடியாக போகணும் கடவுளே. அம்மா, உனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணி என்கிட்ட கேளுமா, நானும் செய்கிறேன். சரி பிள்ளை. உங்கள் அக்கா கறி என்ன பண்ணுறா? அவளை ஆளையே காணோம். சொன்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா? பாத்திரம் விளக்கியாச்சா? வீடெல்லாம் கூட்டியாச்சா? நான் வந்து பார்க்கும்போது எல்லாம் அப்படி அப்படியே கிடந்துச்சுன்னா செம்ம அடி வாங்குவீங்க. வீட்டில் சும்மா இருந்தாலும் ஒரு வேலையை செய்கிறதில்ல. டென்ஷனே ஆகாதம்மா, அதெல்லாம் நாங்கள் முடிச்சிட்டோம். என்ன, அக்கா தான் வந்து தச்சுன்னு இரும்பிக்கிட்டே செஞ்சிட்டு இருந்தா. என்னது, தச்சுன்னு தும்பிட்டு இரும்பிகிட்டே இருந்தாளா? அவளுக்கு என்ன இப்போ திடீர்னு? இப்படிலாம் உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா செலவு பண்ண அம்மாட்ட காசு இல்லை, பார்த்துக்கோங்க. உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் என்னதான் அப்புறம் கண்ட மணிக்கு திட்டுவார். தெரியலம்மா, அக்கா நேற்று மழையில் வெளியே போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு, அதனால தான் நினைக்கிறேன். என்னது, வெளியே போயிட்டு வந்தாளா? நான் என்ன சொல்லிட்டு போனேன்? வெளியே நான் கடைக்கு போகிறேன், 2 பேரும் அமைதியாக இருக்கணும்னு அவகிட்ட தான் சொல்லிட்டு போனேன். அவள் ஒன்றை விட்டுட்டு அவள் வெளியே சுற்ற போயிட்டாளா? அம்மா, எனக்கு அது தெரியாதும்மா. அக்கா போயிட்டு வந்தா, அதை பார்த்தேன், அதை தான் சொன்னேன். எனக்குலாம் அது தெரியாதும்மா, நான் சொன்னேன்னு சொல்லிடாதம்மா அக்கா கிட்ட. ஓ, அவளுக்கு பயந்துக்கிட்டே நீ என்னமோ சொல்லாமல் இருக்கிற நீ. அவள் வெளியே போயிருக்கா, மழையில் நனைஞ்சிட்டு வந்திருக்கா, அதை இப்போ தச்சுன்னு இருமிட்டு இருக்கா. பிள்ளைங்களை வச்சுட்டு ஒரு நாள் நிம்மதியாக இருக்க முடியல. வரேன், இந்த வியாபாரத்தை முடிச்சுட்டு வந்து அவளுக்கு இருக்கு. நீ போ, உள்ளே போனோம். சரிம்மா. அம்மா வேற செம்ம கோவத்தில் இருக்காங்களே, நம்ம எது தெரியாமல் மாட்டி விட்டுட்டோமா அக்காவை? சமாளிப்போம் ஏதாவது சொல்லி. அடடே, என்னம்மா மீன் கடையா? அட ஆமாங்க, மீன் வாங்கி சாப்பிட்றீங்களா? நல்லாயிருக்கும், சாப்பிட்டு பாருங்க. நல்லா பொரிச்சு மீன் டேஸ்ட்டாக இருக்குங்க. தோசை கல்லில் போடுறேன் பாருங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதெல்லாம் சரிதாம்மா, ஆனால் இப்போ நான் ஒரு வேலையை போயிட்டுருக்கேன், நான் திரும்பி வரும்போது வாங்கிக்கிறேன். ஓ சரிங்க, அப்படியே சொல்கிறீங்க. சரி, மறக்காமல் கண்டிப்பாக திரும்பி போகும்போது வாங்கிட்டு போங்க. சரிம்மா. அடடே வா சின்ன பொண்ணு, என்ன இந்த பக்கம்? என்ன கொடையோட சுத்துற? என்னக்கா பண்ணுறது, அடிக்கிற வெயில் மண்டையை பொழக்குது. ஏதோ நேற்று அதிசயமாக மழை வந்துச்சு பார்த்துக்கோங்க. இன்னைக்கு மழையை வருமானு பார்க்க முடியுமா? ஏதோ ஒரு நாள் சிஎம் மாதிரி அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நாள் மழைங்கிற மாதிரி வந்துட்டு போனேன்.
ஆச்சு. நேற்று தான் நிம்மதியாக தூங்க முடிஞ்சிச்சுக்கா எங்கள் ஊரில். அட ஆமாம் பிள்ளை, எல்லார் வீட்லேயும் அதே பிரச்சனை தான். நாங்களும் நேற்று தான் நிம்மதியாக தூங்கணும் பார்த்துக்க. அப்புறம் என்ன புதுசாக மீன் கடையெல்லாம் போட்டிருக்கீங்க? அட ஆமாம் சின்ன பொண்ணு, கையில் காய்ச்சி இருக்க மாட்டேங்குது. அதனால தான் இருக்கிற காசை வச்சு கொஞ்சோண்டு கடனை வாங்கி மீன் கடையை போட்டேன். மீன், எண்ணெய், தோசைக்கல், அடுப்பு, விறகு எல்லாத்தையும் வாங்கி தோசை கரண்டி முதற்கொண்டு மசாலா முதற்கொண்டு முட்டை முதற்கொண்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து போடுறதுக்கு கொஞ்சம் காசு வேணுமில்ல. சாப்பிட்டு பாரு சின்ன பொண்ணு, நான் சுட்ட மீன், தோசை கல்லில் போட்ட மீன் சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும். அட அப்படியே சொல்கிறீங்க? சரி, ஒரு பிளேட் கொடுங்க பார்ப்போம். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு குரூப்பில், வாட்ஸ்அப் குரூப்பில், நம்ம ஏரியா குரூப்பில் போட்டு விட்றேன். சரிங்களா? அப்புறம் பாருங்க கூட்டம் அள்ளும். என்ன சாவி, நேற்று வந்து கடனை வாங்கிட்டு போனேன், இன்னைக்கு அதுக்குள்ளே கடையை ஆரம்பிச்சிட்டேன். நீ வாங்கின கடனுக்கும் கடைக்கு சம்மந்தமே இல்லையே. வாங்கங்கக்கா, அது இல்லைங்கக்கா, வந்து பெரிய கடையாக தான் போடலான்னு பார்த்தேன். அப்புறம் என்னாச்சு, சிறிய கடையாக போச்சு? கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு காலேஜெலாம் தொடங்குனுச்சுன்னா கொஞ்சம் காசு வேணும் இல்லையா? அதை தான் யோசிச்சு கொஞ்சம் பாதி எடுத்து வச்சுட்டு பாதிக்கு மட்டும் சின்ன கடையாக போட்டுக்கலாம், நல்லா போணுச்சுன்னா பெருசாக போட்டுக்கலான்ட்டு முடிவு பண்ணேங்க்கா. ஓ சரி சரி, ஏதோ ஒன்று. கொடுத்த கடன் 5000 ரூபா திருப்பி வட்டியோட கொடுத்தா சரி. சரி, என்ன சொல்கிற? கடன் கொடுத்தவளுக்குலாம் மீன் கிடையாதான்? ஐயோ, உங்களுக்கு போய் இல்லைன்னு சொல்லவனாக்கா. இந்தாங்க, நீங்கள் முதல்ல சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லைங்கக்கா, நீங்கள் கடன் கொடுத்ததுனால தான் நான் கடையே போட்டேன். நீங்கள் போய் எதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் பொறுமையாக சாப்பிடுங்க. சரி சரி. அப்புறம் கடன் ஏதோ கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சுன்னா கோச்சிக்காதீங்க, நான் கண்டிப்பாக திருப்பி கொடுத்துருவேன். சரியா? பரவாயில்ல சாவி, இது நமக்குள்ளே என்ன இருக்குது, நீ கண்டிப்பாக திருப்பி கொடுத்துருவேன். லேட்டானாலும் எனக்கு ஒன்றும் நம்பிக்கை இருக்குது. சரி, நான் வரேன். சரிங்க. எப்படியோ வந்ததுக்கு மீனாவது கிடைச்சிது. அட என்ன சாவியக்கா, உங்களுக்கு கடன் வாங்குறதுக்கு ஒரு ஆளே கிடைக்கலையா? போய் இவக்கிட்ட வாங்கி வச்சிருக்கீங்க. என்ன பிள்ளை பண்ணுறது, கையில் வர காசு இல்லை, என் வீட்டுக்காரர்கிட்டையும் இல்லை, கேட்டாலும் தரமாட்டார். அதனால தான் பிள்ளை கடனை வாங்கி கொஞ்சம் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு வச்சுக்கிட்டு இப்படி பண்ணேன். இந்த வியாபாரம் மட்டும் நல்லா போணுச்சுன்னா நான் இதிலேயே கொஞ்சம் வர காசு சமாளிச்சுக்க குடும்ப செலவுக்கு. எல்லாம் சரிடா சாவியக்கா, இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை நீங்கள் கேட்டிருக்கலாம். நாளா பின்ன நம்ம இப்படி பழகிட்டு இருக்கோம், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா நான் வேறு ஏதாவது ஐடியா கொடுத்துருப்பேன்ல. அப்படியே சின்ன பொண்ணு சொல்கிற, நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்ட்டு தான் சின்ன பொண்ணு நானே பார்த்துக்கிட்டேன். எல்லாம் சரிதான், இவ கொஞ்சம் ஓவராக இல்லை பண்ணுவா. நீங்கள் கொஞ்சம் கொடுக்க லேட் பண்ணீங்கன்னா என்ன கற்றுவா பாருங்க ஊட்டாண்ட வந்து. அப்படியே சின்ன பொண்ணு. அட ஆமாங்க்கா, அவளை பற்றி உங்களுக்கு தெரியாது, சரியான ராங்க பிடிச்சவ. சரி சரி, அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க, உங்கள் கடை நல்ல வியாபாரம் போகும். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், கவலையே படாதீங்க. சரி சரி, எனக்கு ஒரு பிளேட் மீன் கொடுங்க, எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லுங்கள். மொதல் போனி எனத்தான் இருக்கட்டும். அப்படியே சின்ன பொண்ணு. சரி சின்ன பொண்ணு, இது ஒரு 2 மினிட்ஸ் இரு, நான் கொடுக்குறேன். நல்லா ஆயில் ஊற்றி உனக்கு நான் முறுன்னு சுட்டி தரேன் பாரு. சாப்பிட்டு பாரு சின்ன பொண்ணு. அதுக்கு முன்னாடி எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லுங்கள். ஒரு மீன் 50 ரூபா சின்ன பொண்ணு, 3 மீனுக்கு 150 ரூபா ஆச்சு. பரவாயில்ல சாவிக்கா, மீனும் நல்லா பெருசாக இருக்குது, விலையும் 50 ரூபா கரெக்டான விலை தான். காசுப்படிங்க சாவிக்கா, கொஞ்சம் நல்லா போணுச்சுன்னா அப்புறம் 55 ரூபா 60 ரூபாய்க்குன்னு கொஞ்சம் சேர்த்து வச்சு விற்க பாருங்க. சரி சின்ன பொண்ணு, அப்படியே பண்ணிடுறேன். சரி சாவிக்கா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வரேன். சரி சரி, போய் பார்த்து போயிட்டு வா. ஆஹா, நல்ல வாசனை இப்போவே தூக்குது போ. இப்போவே சாப்பிடணும் போல் தோணுது. ஆனால் வீட்டுக்கு போய் நல்லா 6 முறை பேன் கத்திர உட்காந்து பொறுமையாக சாப்பிடுவோம். கடவுளே, நல்லபடியாக இதேமாரி வியாபாரம் நடக்கணும்.